ஒரு பேசிக் ஸ்பாஞ்ச் வந்து எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பேசிக்கா இந்த ஸ்பாஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன கேக் வேணாலும் நம்மளால மேக் பண்ண முடியும். இதுக்கு வந்து நான் 1 kgக்கு வந்து நான் இப்ப பண்ண போறேன். அதுக்கு வந்து 4 முட்டை எடுத்திருக்கேன். 4 முட்டை எடுத்து பீட் பண்ணிருக்கேன். இதுல வந்து 1 டீஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம். வேற எதுவுமே ஆட் பண்ணல. ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து 1 minute வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீட் பண்றப்ப உங்களுக்கு ஒரு ஏர் பபிள்ஸ் வந்து கிரியேட் ஆகும். இந்த மாதிரி மெஷரிங் கப்ஸ் வந்து நமக்கு அவைலபிளா இருக்கும். இதுல வந்து 250 ml வந்து மெஷரிங் கப் வந்து நான் எடுத்திருக்கேன். 250 ml கப்ல பவுடர் பண்ண சுகர் வந்து நான் 1 கப் வந்து எடுத்திருக்கேன். இந்த 1 கப்பை ஒரே டைம்ல ஆட் பண்ணக்கூடாது, 3 டைம்ஸா ஆட் பண்ணிக்கணும். இப்ப வந்து நான் இதுல வந்து 3ல 1 பங்கை வந்து இப்ப போடுறேன். இந்த மாதிரி போட்டுட்டு அப்படியே பிளெண்டரை வச்சு ஆன் பண்ணீங்க அப்படின்னா ஃபுல்லா ஸ்ப்ரெட் அவுட் ஆகிடும். இந்த மாதிரி டிப் அண்ட் டெக்னிக்கை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இதுல வந்து ஜஸ்ட் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு பிளெண்டரை வந்து ஆன் பண்ணணும். இப்படி பண்றப்ப உங்களுக்கு பவுடர் சுகர் வந்து மேல வந்து பறக்காது. இப்ப இதே மாதிரியே 3 தடவை வந்து நான் பீட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இதோட கலர் வந்து உங்களுக்கு ஒயிட்டிஷ் ஹாஃப் ஒயிட் கலர்ல வந்து வரணும். அது வரைக்கும் நம்ம இதை வந்து பீட் பண்ணி எடுத்துக்கணும். எப்பவுமே பவுல் வந்து யூஸ் பண்றப்ப நல்லா அகலமான பவுல் வந்து நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களோட நம்ம எக் வந்து பீட் பண்றப்ப ஏர் சர்க்குலேஷன் வந்து ஃபார்ம் ஆகி உங்களுக்கு ஃப்ளஃபியா உங்களுக்கு பேட்டர் கிடைக்கும். எப்பவுமே ஒரே சர்க்குலேஷன்ல தான் வந்து நீங்க பீட் பண்ணணும். கிளாக் வாய்ஸ் இல்லைன்னா ஆன்டி கிளாக் வாய்ஸ் மாத்தி மாத்தி மிக்ஸ் பண்ண கூடாது. நான் ஸ்பீட்ல வந்து வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுல 250 ml கப்ல 1 கப் வந்து நான் மைதா எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையும் நம்ம ஜலிச்சு தான் வந்து ஆட் பண்ணணும். ஜலிச்சுட்டு இது ஒரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்பதான் வந்து பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா மைதா எல்லாமே வந்து ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகி வரும். இது ஒரு பக்கம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதுல 2 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்றப்ப ரீஃபைண்ட் ஆயிலா பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கோல்டு வின்னர் வந்து ஆட் பண்றேன். கடலை எண்ணெய் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதோட ஸ்மெல் தான் உங்களுக்கு அதிகமா தெரியும். 1 ஸ்பீட்ல வச்சு ஒரே ஒரு தடவை மட்டும் ஆயிலும் பேட்டரும் மிக்ஸ் ஆனா போதும். அதுக்கு மேல ஓவர் மிக்ஸ் வந்து பண்ணணுங்கிற நீட் வந்து கிடையாது. ஒரு ஸ்பீட்ல வச்சு ஆயிலும் பேட்டரும் மிக்ஸ் ஆகுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த மாவை வந்து மைதாவோட மிக்சிங்கை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்றப்ப இந்த மாதிரி பரவலா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 3 டைம் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு இதுக்கு மேல ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல வந்து நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் அண்ட் ஃபோல்ட், கட் அண்ட் ஃபோல்ட். இப்படி பண்றப்ப உங்களுக்கு ஓவர் மிக்ஸ் ஆகாது. பேட்டர் வந்து மாவும் பேட்டரும் ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இப்போ நான் 60 ml வந்து பால் எடுத்திருக்கேன். இது வந்து உங்களுக்கு 50 ml போதும். எக்ஸஸா நான் ஒரு 10 ml வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த ஒரு பேட்ச் வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதையும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. பேட்டரும் அந்த மாவும் ஒன்றா சேர்ந்தா போதும். இப்போ வந்து
அடுத்தது கொஞ்சம் பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் வந்து வரணும். அப்போ தான் நம்மளோட பேட்டர் வந்து நல்லா பர்ஃபெக்டாக ஆகியிருக்குன்னு சொல்லி அர்த்தம். இந்த மாதிரி நான் வந்து 2 டின்னில் வந்து ஊற்றிக்க போகிறேன். இந்த மாதிரி டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர் பபிள்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து ப்ரீ ஹீட் வந்து ஓடிஜி வந்து பண்ணணும். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும் அப்படின்னா 180 டிகிரி செல்சியஸ்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு பேக் ஆப்ஷன்ல வச்சுட்டு 10 மினிட்ஸ் வந்து நீங்க ப்ரீ ஹீட் வந்து பண்ணணும். 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் ஆனதுக்கு அப்புறம் சேம் வந்து 180 டிகிரி செல்சியஸ்ல பேக் ஆப்ஷன்ல வச்சுட்டு 30ல இருந்து 45 மினிட்ஸ் வரைக்கும் நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்க பேட்டர் வந்து வச்சிருக்கீங்க இல்லையா, அந்த டின் எடுத்து நீங்க உள்ள வச்சுக்கோங்க. உள்ள வச்சுட்டு 30 மினிட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒன்ஸ் எடுத்து செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அது எவ்வளவு நேரம் நம்ம விடணுங்கிறது அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி ஒரு டூத் பிக் வச்சு நீங்க டெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளவு நேரம் வந்து வச்சு பார்க்கணும் அப்படிங்கிறது தெரியும். ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸா இல்ல 5 மினிட்ஸா அப்படிங்கறத நீங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா தெரியும். நான் வந்து எப்படி வந்து டூத் பிக் வச்சு கேக் வந்து எப்படி பேக் ஆயிடுச்சு அப்படிங்கறத நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். நம்மளோட ஸ்பாஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் ஓடிஜில இருந்து எடுத்து வெளியில வச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம குத்தி பார்க்கலாம். டூத் பிக் வச்சு இப்படி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு எதுவுமே வந்து ஒட்டக்கூடாது. கிளீனா வந்துடுச்சு அப்படின்னா நம்மளோட பேட்டர் ஸ்பாஞ்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ இதை எப்படி ரிமூவ் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு நைஃப் எடுத்துக்கோங்க, ஸ்பேட்ச்லா. இப்போ இந்த ஓரங்களை வந்து இந்த மாதிரி எடுத்துட்டு இப்போ இதை அப்படியே வந்து நம்ம வச்சுட்டு ஒரு தட்டு தட்டி எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்பாஞ்ச் வந்து ரெடி ஆகிடும். பட்டர் ஷீட்டை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு இந்த சைடில் வந்து இந்த எக்ஸஸ் அந்த க்ரம்ஸ் வந்து இருக்கும். அந்த க்ரம்ஸை வந்து இப்படி கை வச்சு ரிமூவ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ரிமூவ் ஆகி வந்துடும். ஓகேவா? இது வந்து இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா ஐசிங் பண்ணுறப்ப இது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நம்மளோட ஸ்பாஞ்ச் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம இது என்ன தான் ப்ரெஸ் பண்ணாலும் எகெயின் வந்து உங்களுக்கு அதே பொசிஷனில் தான் போய் நிற்கும். ஓகேவா? நல்லா ஸ்பாஞ்சியா நமக்கு ரெடி ஆகியிருக்கு. இந்த மாதிரி மோர் அப்டேட்ஸ்க்கு OVS Meraky பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.